அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த ஐயா மறுபக்கத்தில் சத்தம் வர நாமும் ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஒருமித்து நான் நிலம் தனில் வேறு தெய்வம் இல்லை. கர்த்தரை தெய்வம் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளவர் எனப்படுவார். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளவர் எனப்படுவார். கரங்களை தட்டி நம்முடைய சத்தமுயர்த்தி இயேசுவல்லால் ஆனிலம் தன்னில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த ஆனிலம் கரங்களை தட்டி பாடுவோம் விடுதலையோடு நம்முடைய சதமுயர்த்தி தெய்வம் இல்லை. கரங்கள் திறக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லை. ஆமென் சொல்லுவோம். ஆமென். நம்முடைய தெய்வம் சத்தமுயர்த்தி சொல்லு நானிலம் இல்லை ஆண்டவரே. நம்முடைய சொல்ல சொல்ல ஒரு வல்லமை, வைராக்கியமாய் சொன்னால் ஒரு புதிய வல்லமை. நானிலம் வெட்கப்படாமல் சத்தம் உயர்த்தி கரங்களை எடுத்து நம்முடைய தெய்வம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானிலம் தனில் வேறு தெய்வம் இல்லை. இனி தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உந்தன் நடுவில் உண்டு. இனி தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உந்தன் நடுவில் உண்டு. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, உன்னை அழைத்தவர் நடத்திடுவார், உன்னை அழைத்தவர் நடத்திடுவான். இனி தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உந்தன் நடுவில் உண்டு. ஜீசஸ் ஆமென். எல்லாரும் கரங்களை ஒருவருக்கு மௌனமாக வாயை மூடிட்டுக் கூடாது, கை தட்டாம பாடக்கூடாது. விடுதலையோடு நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உந்தன் நடுவில் உண்டு. பாடுங்க இனி. ஆமென். ஜீசஸ் கர்த்தர். விடுதலையோடு சரீரங்களை சேர்த்து இனி தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உந்தன் நடுவில் உண்டு. சொல்லுங்க இனி. உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்களே தேற்றுறீங்க, நீங்களே தேற்றி விடுகிறீர்கள். ஆமென். ஓஹோ. கலங்காதே கலங்காதே திகையாதே, உன்னை அழைத்தவர் நடத்திடுவார், உன்னை எல்லா சத்தம் ஐயாமார் அப்பாமார் சிறியவர். இனி தீங்கை ஜீச ஜீச தூவிலுண்டு. வறண்ட வாழ்க்கையில் நீ நடந்தது போதும், கர்த்தர் சொல்லுகிறான். ஜீவ பாதையில் அவனை நடத்துவேன். வாழ்க்கை கலங்காதே, கசப்பெல்லாம் மாறி போகும், வறட்சி மாறும், வறண்ட அனுபவம் மாறும்.
ஆமென். வறண்ட வாழ்க்கையில் நடந்தது போதும், ஜீவ பாதையில் நடத்திடுவாரே. அப்பா கலங்காதே. வறண்ட வாழ்க்கையில் நடந்தது போதும், ஜீவ பாதையில் நடத்திடுவாரே. கசந்த வாழ்க்கையும் அகன்றிடுவே. சொல்லுங்க, கசந்த வாழ்க்கையும், ஓஹோ, கசந்த வாழ்க்கையும் அகன்றிடுவே. மதுரமாம் இயேசு துணையும் தைரியம் கொள். மதுரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி தீங்கை ஜீசஸ் அப்பா கர்த்தருந்தன் நடுவிலுண்டு. ஒரு சொல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. எங்க இருந்து ஃபோன் பண்ணி, எங்க ஊர்ல இருந்து, நாகர்கோவில்ல இருந்து வந்திருக்குன்னு நினைச்சேன். பிரதர் என்ன அழுறாங்களா ராத்திரி? நீங்க யாருங்க? நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன். ஓஹோ, நானும் உங்க ஊர்ல தான் இருக்கிறேன். வாழ்க்கையே கசப்பு. கணவனிடத்திலிருந்து எனக்கு அன்பு இல்லை. கணவன் சரியாயிருவான்னு சொல்லி அவரை நம்பி 11, 12 படிக்கிற என் பிள்ளைகளையும் கூட்டுட்டு இந்த சென்னை பட்டணத்திற்கு வந்தேன். வாழ்க்கையே கசப்பு. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. எல்லாம் இழந்து, சரீரத்திலோ வியாதி, ஒருபுறம் கவலை. நான் சென்னை பட்டணத்திற்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் இரவு நேரம் என்னால் சரியாக தூங்கவும் முடியவில்லை. மூச்சு திணறல். ஒருபுறம் கணவனின் தொல்லை, அன்பு இல்லை, வாழ்க்கையில கசப்பு. 12, 11 படிக்கிற பிள்ளைகள் அதோகதியாய் நிற்கிறார்கள். அரசாங்க வேலை செய்தும் கை நிறைய சம்பளம் வாங்கியும் என் வாழ்க்கையில் ஒரு இனிமை இல்லையே, நிம்மதி இல்லையே. எத்தனை பேர் வறட்சியிலே, இனிமையற்ற, இனிப்பில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த பகற்காலத்தில் இயேசு ஜீவிக்கிற தேவன். ஆகாரே, நீ வறட்சியில் இருக்கிறாய், அழாதே. குழந்தையின் சத்தத்தை கேட்டு உன்னை கைவிடுவனோ? உன் மகனை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். பிள்ளை குறித்த பாரம் உனக்கு வேண்டாம், மகனை குறித்த பாரம் உனக்கு வேண்டாம். உன்னையும் ஒரு பெரிய சந்ததியாக மாற்றுவேன். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இந்த பகற்காலத்தில் நமது மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த சர்வீஸ்ல, இந்த ஆராதனையில் கசப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவரின் கசப்பான வேர்களை ஆவியானவர் பிடித்து திங்கி எறிய போகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு துதிங்க. அதே சரணம். வறண்ட வாழ்க்கையில் நடந்தது போதும், ஜீவ பாதையில் நன்றி. எல்லாரும் சத்தம் உயர்த்தி கோஆபரேட் பண்ணுங்க. ஆவியானவர் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். சத்தம் உயரணும். கைத்தட்டுனா கைத்தட்டு சத்தம் உயரணும். பாடுனா பாடு சத்தம் உயரணும். எல்லா விடலையும் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு நல்லவர். ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். தேற்றும் தெய்வம். வறண்ட வாழ்க்கையில் நடந்தது போதும், ஜீவ பாதையில் நடத்திடுவாரே. எல்லாரும் கரங்களை சத்தம் வச்சு பாடுங்க பாடுங்க. வறண்ட வாழ்க்கையில் சத்தம் உயரணும். என்ன உயரும்? ஜீவ பாதையில் நடத்திடுவாரே. கசந்த வாழ்க்கையும் அகன்றிடுதே. சொல்லுங்க, அகன்றிடுதே. மதுரமா இயேசு துணையும் உண்டு. ஆமென். மதுரமா இயேசு துணையும் உண்டு. இனி தீங்கை, ஓ ஹல்லேலூயா, கர்த்தருந்த நடுவில் உண்டு. இனி தீங்கை, ஆமென் ஆமென் ஆமென், கர்த்தருந்த நடுவில் உண்டு. கரங்களை தட்டி கலங்காதே, கலங்காதே, திகையாதே, உன்னை அழைத்த, கலங்காதே, நடத்துவார் நடத்துவார், உன்னை அழைத்தவர் நடத்திடுவார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். பின்னாடி இருக்கிற ஐயா மரம்
எல்லோரும் கரைகளை தட்டிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இம்மானுவேலின் தெய்வம். இம்மானுவேலின் இரத்த ஊற்றல் என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ பாடுவோம். அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலேறதோ ஐவாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. சத்தமுயர்த்தி அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஓ பாபா கரோ ஜீசஸ். ஒரு மகிமை நாளைக்கு இருக்கிறது. நாங்கள் ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவர், பிரசன்னத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோம். பாவி எண்ணிக் கொண்ட தேவ அன்பின் அகலமே நீளமாடும் உயரமின் வளர்ந்து செல்லவே. வாயிலிருந்து பாடலாம். பாவி எண்ணிக் கொண்ட தேவ அன்பின் அகலமே நீளமாடும் உயரமின் வளர்ந்து செல்லவே. பாடுவோம். இம்மானுவேலின் இந்த சத்தம் உயரட்டும். என் பாவம் போக்கும். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலேறதோ ஐவாறு கூடி ஓடுது தெய்வமே அன்பின் இன்ப வெள்ளம் பெருகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்து கோயில்ல கொடை நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. கொடை விழான்னு சொல்லுவாங்க. அங்கு வந்து அரை டவுசர் அரை பாவடை கட்டிட்டு ஆடுவாங்க. தலையில கும்பம். அவர்களோடு சேர்ந்து கூத்தாடி ஆயிருந்தவன் குடித்து வரைத்து ஓடைகளிலே விழுந்து கிடந்தவன். இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தெய்வம் மற்றவர்களுக்கு பாடலானேன் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி இருந்தவன் தான் என்னில் கொண்டதே. அவருடைய அன்புக்கு அளவு இல்லை. அளவுக்கு எட்டாத அவருடைய அன்பு. பைத்தியக்காரனாக இருந்தேன். வஸ்திரம் இல்லாதவனாக, உணவு இல்லாதவனாக என் தேவன் என் மேல் அன்பு வைத்து என்னை நேசித்து ரட்சித்து ராஜரீக கூட்டாரத்தில் என்னையும் கூட்டத்தில் என்னையும் இணைத்து தேசமெங்கிலும் நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. சங்கீதம் 42:3 வசனத்தின்படி ஓ கர்த்தனை சந்தித்தார். அப்படி ஆடிக்கொண்டிருந்தேன். ஒரு அல்ல சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆடன் பாடி துதிக்கணும். என்னங்க ஒரு காலத்தில் அவங்களோடு சேர்ந்து குடித்து வெறித்து ஆடி மற்றவர்களை இந்த பொல்லாத ஸ்தோத்திரம் பழக்க வழக்கங்களில் இருந்து ஆடி அவளோடு சேர்ந்து கூத்தாடி மற்றவர்கள் உற்சாகப்படுத்தினேன். நான் எவ்வளவாய் ஆண்டவரை துதிக்க வேண்டும், இன்னும் அன்பு கூறுவேன் அப்படின்னு ஃபாதர் பாடியிருக்க. இன்னும் போதாது, இன்னும் திருப்தி அடையாதிருங்கள், திருப்தி அடையாதிருங்கள். அந்த திருப்தியை சில நேரங்களில் உங்களை தடை பண்ணுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி அடையாதபடி. நான் ஜெபித்து விட்டேன், சரி பாடிவிட்டேன், காணிக்கை கொடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன். இல்லை, திருப்தி வேண்டாம். கரங்களை தட்டி சமயம் கருதி வேகமா எல்லாரும் நீங்க துதிக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து சரங்களை கொஞ்சம் அசைச்சு தான் பாருங்களேன். இம்மானுவேலின் உணர்ந்து சத்தம் உயர்த்தி 2 சரங்களை ஆவியில் நிறைத்து தேவசாயலாக்கினார். எல்லாரும் கரங்களை தட்டி சத்தம் எல்லாரும் கை தட்டி ஆமென். ஹalleluya. glory. இயேசுவே இம்மானுவேலின் தெய்வமே உணர்ந்து துதிங்க. ஒரு கரங்களை விடுதலையோடு ஆவியில் நிறைத்து தேவ சாயலாக்கினார்.
பாடலாம். ஆவியில் நிறைத்து தேவ சாயம் ஆமென் உயரத்தால் கழுவி சுத்தமாக்கி போடு இம்மானுவேலின் சத்தம் உயர்த்தி என் பாவம் போக்கும் ஜீவ ஊற்றதோ அல்லேலூயா பாரதோ கல்வாரியிலேறதோ ஐந்தாறு கூடி ஓடுது அன்பின் இன்ப அன்பின் இன்ப வெள்ளம் பெருகி ஒரே ஒரு சரணம். அல்லேலூயா. இரண்டாவது பாடல் எல்லோரும் கரங்களை தட்டி ஆமென் யெகோவாவுக்கு துதிக்க தேவ வல்லமை. ஜீசஸ் எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக் கொள். கர்த்தருடைய மகிமையின் ஜெப வீட்டிலே அல்லேலூயா உன்னை நிரப்ப ஆவியானவர் ஏக்கத்தோடு வந்திருக்கிறார். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும். சொல்லுங்க அக்கினி அபிஷேகம் சத்தம் உயர்த்தி தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவாம் இக்கணமீந்திடும். தேவா ஆவிலே நிரம்பி விடுதலையோடு இக்கணமி மக்கோ அக்கினி அபிஷேகம் ஈந்திடும். தேவா நல்ல விடுதலை எடுத்து ஆவில் நிரம்பி அக்கினி அபிஷேகம் ஆமென் தேவ ஆவியால் நிறைத்திடும். பரமனேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீசரு கழித்தீரே அன்பின் அபிஷேகம் இந்தினுமையா சொல்லுங்க பரமனேசுவை நீரை சத்தம் உயரட்டும். உங்க சத்தம் தான் வரும் உங்க சத்தம் ஆமென் உந்தன் சீசபா ஆமென் என்னையும் நிரப்பும் என்னையும் கொடு தேவா பலபலவோ நிகபலபலபலவோ நிகோவா நிரம்பு 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 தேவமா ஓ தேவ மகிமை 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 மேல் மகிமை அக்கினி அபிஷேகம் ஆர்ப்பரி தேவ ஆர்ப்பரி சதமுயர்த்தி அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். சிம்சும் கதியோனை நிறைத்தீரே கர்த்தரின் வல்லமையால் நிறைத்திடும். ஆமென் தீர்க்கன் எலிசாவு கழித்தீரே தீர்ப்பின் வரங்களால் நிறைத்திடும். தேவா சத்தம் உயர்த்துங்க இந்த பகற்காலத்தில் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. வாயை விரிவாய் திற நான் உன்னை நிரப்புவேன் என்றார்கள். ஆமென் 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 அக்கினி அபிஷேகம். இன்னும் அநேக பேர் மௌனமாக இருக்கிறீங்க. மௌனமாக விடுதலையோட ஆவில நிரம்பி சொல்லு அக்கினி ஹாபா பாபா ஆமென். வெட்கப்படாதே மௌனமாயிராதே எழுந்து பிரகாசி ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. வானிலே இயேசு வருகையிலே நானும் நீங்களும் மறுரூபமாகவே எல்லாவித அப்படியே சிம்சோ சாயல் மாறிடவே மைந்தன் ஆவியால் நிறைத்திடும். அல்லது கரங்கள் ஒரு மனதோடு ஏக சிந்தை ஒரே சிந்தை வானிலேசு வருகையிலே நானும் மறுரூபமாகவே ஓ அவிரபி வானிலேசு வருகையிலே நானும் மறுரூபம் ஆகவே எந்த சாயல் ஓ ஓ அல்லேலூயா ஆமே ஆவியால் நடனமாடி தேவா கொஞ்சம் அசைச்சா பாருங்க சடங்கு விடுதலையோடு இது கபாபா இபாபா ஆமே ஆமே தேவா சத்தம் போதாது எலும்பு சீயோனே ஆமே ஆமே அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் சத்தம் உயர்த்தி அக்கினி பரிசுத்தாவியால் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருகிறார். துதிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறார். புதிய வல்லமையாலே அக்கினி அபிஷேகம் அக்கினி பாபா பாபா நீ மௌனமாக இருந்தால் ஆவியானவர் எப்படி தொடுவார் எப்படி உங்களுக்குள் இறங்கி வருவார். ஆமே அக்கினி அபிஷேகம்
உதிக்கும் போது பெற்றதாக தெய்வீக சமாதானம், ஒரு விடுதலை. வாழ்க்கை கசப்பு மாறுகிறது. இது மகற்காலத்தில் தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிற வாழ்க்கையின் வறண்ட அனுபவம். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம், எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் கூட மௌனமாக இருக்க வேண்டாம். எலும்பு சீயோனே, ஒரு வல்லமையை தரித்துக் கொள் என்று வேதம் சொல்கிறது. துதியின் வல்லமையை தரித்துக் கொள், அபிஷேக வல்லமையை தரித்துக் கொள். சோர்ந்து போன வல்லமை அல்ல, ஒரு புதிய பலன். தீபாலமா, ஜீவனுள்ள தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஜீவிக்கிற இயேசு இறங்கி வந்திருக்கிறார். ஒரு கரபலமா, இன்றைய முடிவு உனக்கு எதிரான இருந்த எல்லா சத்துருவின் வல்லமைக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நீ கலங்காதே. முதலாவது ஆண்டவரை ஆராதி. உன் இருதய ஆண்டவருக்கு முன்பதாக திறக்கட்டும். தீபாலமா, தீபாலமா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம், எல்லாரும் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. தேவா ஆவே வல்லமை தாரும் தேவா. சதமுயர்த்தி ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க. இப்போ ஆவியானுடைய பிரசன்னம் தேவை தேவா. அதை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். விடாமல் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. சிலர் அப்படி ஆவியில் நிரம்புகிற ஒரு நேரம், ஆவியில் நிரம்பி அப்படி விட்டுறது. ஆராதிக்கிற நேரம் ஆவியானவர் வருவார். வருஷம் முடிஞ்சா ஆவியானவர் பெறுவார். அந்த அனுபவம் அல்ல, எப்போதும் ஆவியிலே நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். அதுவும் தேவ சமூகத்தில் வரும்போது இங்கே நுழைகிறீர்கள், உங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறது. ஆராதனை முடியும் மட்டும் பிரசன்னம், போகும்போதும் அந்த அபிஷேகம், அந்த தெய்வீக பிரசன்ன மகிமை உங்களுக்குள்ளே பின்தொடர்ந்து வரும். ஆமேன். வீட்டிற்கு செல்வீர்கள், உங்கள் வீட்டையும் அந்த அபிஷேகம் நிரப்பும். தடைகள் மாறும், ரீபாரா இருள் மறையும். ஆமேன். எல்லாம் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். போதும், கொஞ்சம் ஆராய்ச்சியை விட்டுருவோம் அப்படின்னா ஆவியானவர் விலகி இருப்பார். இல்லை, என்னோடு ஒட்டி கொள்ளும். என்னை விட்டு விடாதிரும், விட்டு விடாதிரும், விட்டு விடாதிரும். இன்னும் இன்னும் இன்னும். ஹல்லே, எரிகிற விளக்கை போல, ஹல்லேலூயா, எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கை போல எப்போதும் எரிய, ஆவிலே நிரம்ப, அக்னியாய் மாற என்று சொல்லி வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாட்களாக இருக்கிறபடினாலே இங்கும் சிறப்பான தொழுகைகளை, ஆராதனைகளை இங்கு அமைத்திருப்பதாக அருமையான பாஸ்டர் அவர்கள் அறிவித்தார்கள். ஒரு விசை கூட பிரைஸ் எல்லாம் அருமையான பிரதர் ஸ்தோத்திரம், பெரிய தீர்க்கதரிசியும் வேதவித்தகருமான நாட்களிலே அநேக இடங்களிலே மகிமைப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். சிலுவை பாடும் மரணங்களை சிந்திக்கிற நாள் என்று கேள்விப்பட்ட போது எனக்கு ஒரு பாடல் உடனே என் ஞாபகத்திற்கு வந்தது. அதில் 2 சரணத்தை ஜெபத்தோடு நாம் கேட்டு அப்படி ஒரு சிறிய வேத பகுதி நான் உங்களுக்கு ஆவியானவரின் ஒத்தாசையோடு ஞாபகப்படுத்தி ஜெபித்து கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சொல்லும் அல்லேலூயா. கருணையுள்ள தேவசுதன் கனத்த சிலுவை பாரத்தாலே இயேசுவின் வல்லமை. ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவை சுமந்த தெய்வம். ஹல்லேலூயா. கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே, கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே, எருசலேமின் மதில் கடந்து ஏறினார் கொல்கதாமலையில், கருணையுள்ள தேவசூரன் கனத்த சிலுவை பாரத்தாலே. எல்லாம் நமக்காக, எனக்காக
என்னுடைய உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்காக, அனைவருடைய நல் வாழ்வுக்காக, உன் கண்ணீரை துடைப்பதற்காக, பாவ சாபத்திலிருந்து விடுதலை தருவதற்காக எல்லோரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆமென். Praise the Lord. Hallelujah. கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் பேரோசையின்றும் அப்பனே தேவ பிரசன்னம். கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் பேரோசையின்றும் எத்திசையும் துணிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே. பாடுவோம். எத்திசையும் துணிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே. கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐந்து திருக்காயங்களில் பாடினோம் அல்லவா? 5 ஆறுகள், 5 திருக்காயங்களில் நமக்காக கசிந்த இயேசுவின் இரத்தம். ஜீசஸ். ஓ 5 காயங்களில் அற்புதமாய் கசியும் இரத்தம். அப்பனே 5 காயங்களில் அற்புதமாய் கசியும் இரத்தம். பாய்ந்து ஓடும் காட்சி காண பதைக்கின்றது எங்கள் உள்ளம். பாய்ந்து ஓடும் காட்சி காண பதைக்கின்றது எங்கள் உள்ளம். கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே. கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே. எருசலேமின் மதில் கடந்து ஏகினார் கொல்கதா மலையில். எருசலேமின் மதில் கடந்து ஏறினார் கொல்கதா மலையில். கருணையுள்ள தேவசூதன் கனத்த சிலுவை பாரத்தாலே. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மகிமையின் ஜெபாலயத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காக கனத்த சிலுவையை தோளில் சுமந்து எருசலேமின் நகரெல்லாம் கடந்து கொல்கதா மலையிலே கசிய கசிய ரத்தம் சிந்தி சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் சபதரித்து ஜீவனை விட்டு உயிரோடு எழுந்து ஆமென் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று தந்திருக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த பகற்காலத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை குணமாக்குவார் என்கிற வேத வசனத்தின்படி
காலத்தில் உம்முடைய வார்த்தைகளே உம்முடைய பிள்ளைகளை தேற்றட்டும். உம்முடைய வார்த்தைகளே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். உம்முடைய வார்த்தைகளே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த பகற்காலத்தில் இந்த மகிமையின் ஜெப ஆலயத்தில் எழும்புகிற தேவனுடைய சத்தம் இந்த தேசத்தை சந்திக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தேச மக்களுக்கு ஒரு சுபிட்சத்தை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் அடிமை சமூகத்தில் மறைத்து நிற்கிற நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை திருக்கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை எடுத்து ஒரு அல்லை சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமையிலே எப்போதும் நிரம்பி நிரம்பி இருக்கணும். அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பலூனை பாருங்க, பலூன் பிள்ளைகள்லாம் ஊதுவாங்க. அதை ஊதி பெரிதாக வரும்போதை காணும்போது கண்களுக்கு ஒரு கவர்ச்சி. அதனுடைய நிறம், அதனுடைய அழகு பெருசாக, ஸ்தோத்திரம் எவ்வளவு இனிமையாக. அதே நேரத்தில் ஒரு சின்ன பின்பட்டு அந்த யாரெல்லாம் போயிட்டு வச்சுக்கோங்க, இந்த பலூன் உடைந்து போய்விட்டது என்று பாருங்கள். அது அகதோகதியாக உடைந்து தொலி கிழிந்தது போல அவலட்சணமாக கிடப்பதையும் அந்த காட்சியும் பாருங்கள். அதே நேரத்தில் அது காற்றினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தை பாருங்கள். இந்த பகற்காலத்தில் தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தேவ பிள்ளைகள் அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா அவர்கள் அழைத்த போது நான் கடிதத்தில் எழுதினேன், நாங்களும் வந்து ஏதோ பிரசங்கம் பண்ணி பாடுவதற்காக மாத்திரமல்ல, நாங்களும் அந்த ஆலயத்திலே நுழைந்து மகிமையின் பிரசனத்தை நாங்களும் உணர்ந்து மகிமையுடைய தேவ பிரசனத்தை நாங்களும் அனுபவிக்க வாஞ்சிக்கிறோம் என்று ஐயாவுக்கு கடிதம் எழுதினேன். இதை ஊழியத்திற்கு வருவதற்காக மாத்திரமல்ல, இங்கே வந்து இங்கே வெளிப்படுகிற புதிய அனுபவத்தை, புதிய சக்தியை, வல்லமையை ஆமென் நிரப்பப்பட வாஞ்சிக்கிறோம் என்று எழுதின. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாஞ்சி அதுவாக மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 11:12. அப்பொழுது 18 வருஷமாய் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ போதும் அங்கே இருந்தாள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் இருந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு நல்லவர். கரங்களுக்கு தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். ஆமென். 18 வருஷம் பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஸ்திரீயின் வாழ்க்கையில் அவள் பட்ட வேதனைகள் அல்லது பாடுகள், அவள் அடைந்த கஷ்டங்கள் ஒரு நாளோ அல்லது ஒரு மாதமோ அல்லது ஒரு வாரமோ அல்ல, 18 வருடம். ஸ்தோத்திரம். 18 வருஷம். 2 நாட்கள் பலகீனம் வந்தாலே சுருண்டு விடுகிறோம். ஒரு மாதம் அந்த பலகீனம் தொடர்ந்து பிடித்தால் என்ன வாழ்க்கை என்று புலம்பி விடுகிறோம். 18 வருஷம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துங்கள். 18 வருஷம் அவள் வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது பலகீனம். 18 வருஷம் அவள் பலகீனமான ஒரு பாத்திரம் என்று சொல்லி, அதிலே சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் போது மடமடன்னு வாசித்து ஒரு திருப்தி அடைகிறோம். ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. இயேசு நல்லவர். 18 வருஷம் ஏதோ ஒரு பலகீனத்தோடு, ஏதோ ஒரு பலகீனம் வந்தது. சில நேரங்களில் சொல்லுவோம், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பலகீனம் என்னை தாக்கி என்று சொல்லுகிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே தனிமை அல்ல, தனிமையாய் அல்ல. இந்த ஸ்திரீ தனிமையாக ஜீவனம் பண்ணவில்லை. இந்த ஸ்திரீயோடு இன்னும் ஒரு நபர். ஆமென். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நபர். அது யார் என்றால் அது பலகீனப்படுத்தும் ஆவி. நன்றாய் கேளுங்கள். 18 வருஷம் இவள் நடந்தாலும் இவள் தனிமையாக நடக்கவில்லை. ஒரு நபர் கூடவே இவளோடு நடந்து செல்கிறார். அது யார்? பலகீனப்படுத்தும் ஆவி.
18 வருஷம் இவள் புசித்தால் இன்னொரு நபருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதை வாங்கி சாப்பிடும். ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற அந்த பலகீனப்படுத்தும் ஆவி, அதுக்கு சாப்பாடு போடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவள் பெயர் நடந்தாலும் படுத்தாலும் தூங்கினாலும் எழுந்திருந்தாலும் இந்த ஆவி பலகீனப்படுத்தும் ஆவி என்று வேதம் சொல்லுகிறதே, இந்த ஆவி அவளுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருந்தது. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், ஆச்சரியம். பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ என்று பார்க்கிறோம். ஆனாலும் அவள் ஆலயத்தில் அங்கே இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. போகட்டும், பிசாசு நம்மை பலகீனப்படுத்துகிறவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். யோவான் 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசு சொல்லுகிறார், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நம்மை அழிக்கிறவன், அதம் பண்ணுகிறவன், பலகீனப்படுத்துகிறவன். சில நேரங்களில் நாம் ஞானமற்றவர்களாய் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, பலகீனப்படுத்தும் ஆவியோடு நடக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர் தெரியுமா? இவளும் அப்படித்தான் ஆலயத்திலே வந்திருந்தாள். ஸ்தோத்திரம். இவள் பலகீனப்படுத்தும் பலகீன பாண்டம் என்பது ஜனத்திற்கு தெரியும், அந்த ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும், அவர்களுடைய குடும்பத்திற்கும் தெரியும். இவள் வியாதி பிடித்தவள், இவள் பலகீனமானவள். 18 வருஷம் ஒரு தொல்லை. இவளோடு என்ன, இவளால் நமக்கு என்ன கஷ்டம், என்ன வேதனை என்று சொல்லியிருப்பார்கள். 18 வருஷம் இவள் வியாதியோடு நடக்கிறாள் என்று நிந்தித்திருப்பார்கள். ஆனால் பலகீனப்படுத்தும் ஒரு ஆவி இவளுக்குள் இருப்பது ஒரே ஒரு மனுஷருக்கு தான் தெரியும், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம். கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்குள் இருக்கிற பொல்லாத ஆவியை அறிந்து கொள்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல, இயேசு ஒருவரே. ஒருவேளை உன் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், உனக்கே அது தூர பார்வையாக இருக்கும். நல்லா தான் இருக்கிறேன், ஆனா இது ஒரு பலகீனம். ஆண்டவருக்கு தெரியும், ஒரு பலகீனப்படுத்தும் ஆவி உனக்குள்ள இருக்கு என்பது. ஆமென் சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உற்றார் உறவினர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, இயேசு மாத்திரம் அறிந்து கொண்டார். 18 வருஷம் இந்த பொல்லாத ஆவி, ஸ்தோத்திரம், என் மகளை அழித்துக் கொண்டிருக்கிறதே. 18 வருஷம் இந்த பொல்லாத ஆவி என் மகளை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது என்று இயேசு எண்ணி இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். கரங்களை அதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லே. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசிங்கள். 2 சாமுவேல் 22:18 வசனம். என்னிலும் பலவான்களாய் இருந்த என்னுடைய பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞனுக்கும் என்னை விடுவித்தீர். கரங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது சொல்லுகிறான், ராஜஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு தாவீது சாத்தானுக்கு வைத்திருக்கிற ஒரு நாமம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை நாமங்கள் சொல்லி சொல்லி துதித்தாலும் மிகையாகாது. ஸ்தோத்திரம். என்ற ஒலிநாடாவிலே ஒரு பாடலில் ஃபுல்லா கண்மலை கண்மலை. ஹல்லேலூயா. என் பேரும் கண்மலைன்னு சொல்லுவாங்க, அது பேர் ஜோசப், ஆனா ஆண்டவர் கண்மலை. அப்படி ஒரு பாடலை சரணம் பாடலாம். எல்லாவற்றிலும் கண்மலை கண்மலை. அவருடைய நாமம் எத்தனை நாமங்கள் சொல்லி 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 துதித்தாலும் மிகையாகாது. கண்மலை தேவனே, கைவிடா தெய்வமே, உம்மை நான் பாடுவேன் உயிருள்ள நாட்கள். பாட்டு நம்பர் கூட தெரியல, எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 சரணம் வேகமாக. இந்த பாடலை 3வது வால்யூம் ஒலி நாடாவிலே பாடியிருக்கிறேன். பிசிடியிலும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. குமரி மாவட்டத்தில் அருமையான குளிர்ச்சியான இடங்களிலே, செழிப்பான பிரதேசங்களிலே படமாக்கப்பட்ட ஒரு பாடல் பிசிடியிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பாதை தவறி
சென்று என்னுடைய கால்களை கண்டீரே, கண்டு என் அருகில் வந்து என்னை பிடித்து எங்க கொண்டு போகிறார் ஆண்டவர்? கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் இப்படிப்பட்ட புது பாடல்களை என் நாவிலே வைத்தார். கரங்களத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதற்கு? தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக, நம்பி இயேசுதான் தெய்வம் என்பதை நம்பி திரளான ஜனங்கள் தேவ சமூகத்தில் வரும்படி போகட்டும். இப்படி ஆண்டவருக்கு கணக்கில்லாத நாமங்கள். ஆமென். எப்படினாலும் சொல்லி கூப்பிடுங்க. இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு, உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை. ஜெபம் பண்ணும்போது அப்பா அம்மானு கூப்பிட்டுருக்கீங்களா? வராதே. உண்மை சொல்லுங்க, அம்மானு கூப்பிட்டுருக்கீங்களா? இல்லை, ஒரு அதில் ஒரு கலக்கம். அம்மானு கூப்பிடுங்க. அப்பான்னு அப்பா இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுறோம், அம்மானு கூப்பிடுறீங்களா? இல்லை. அதை பார்த்து ஆவியான ஒரு உணர்வை கொடுத்துட்டு அந்த ஊழியக்காரருக்கு உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. அந்த பாட்டு தெரியுமா? தெரியும். அப்புறம் உம்மை அம்மானு அம்மானு அம்மா சத்தமா கூப்பிடுங்க. இயேசு என்கிற அம்மா, என் தாயே கூச்சப்படாதே. அம்மான்னு சொல்லுகிற வார்த்தைய முழுமையா அர்ப்பணத்தோடு கூப்பிடு. இயேசு என்கிற அம்மா, என்னை பெற்ற தாயே. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுறோம், ஆனா அம்மானு கூட ஒரு வெக்கம். எனக்கு தெரியும் ஒரு வெக்கம். ஒரு ஒலிநாடா பிரதர் ஃபர்ஸ்ட் வாலிங் கேசட் நினைக்கிறேன், ஸ்டுடியோவில் இருக்கும்போது அங்கே ஒரு கேசட், வேறு தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க ஒரு கேசட்டுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், என்னை பெற்றவளே பெரியவளே. அவங்க தெய்வத்துக்கு அவங்க ஒரு கேசட் நேம் என்ன? என்னை பெற்றவரே பெரியவரே. ஜீவனுள்ள தெய்வம் அப்பானு கூப்பிடும், ஆனால் அம்மானு கூட நமக்கு ஒரு அவரே நமக்கு தாயும் தந்தையுமானவர். அவர்தான் நமக்கு தாய். 10 மாதம் சுமந்த தாயை பார்க்கிலும் அதற்கு முன்பதாகவே என்னையும் உன்னையும் பெயர் சொல்லி அழைத்த தெய்வம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். போகட்டும். எத்தனை நாமங்கள். பிசாசுக்கு ஒரு நாமத்தை தாவீது என்கிற பக்தன் வைக்கிறான். 1-2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம். என்னிலும், எல்லாரும் என்ன பாருங்க, என்னிலும் பலத்த சத்துரு. இயேசு பெரியவர், இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற தாவீது பிசாசுக்கு ஒரு நாமம் வைக்கிறான். ஜனங்களே கேளுங்கள், என்னிலும். இவன் தாவீது யாருங்க? ராஜா, எல்லாவற்றிலும் உயர்ந்தவன். பாடுனா ஆவியனுடைய பிரசன்னம், பிசாசுகள் ஓடும். அப்படிப்பட்ட வல்லமை உடையவன், வல்லமையை பெற்றுக் கொண்டவன். அவன் சொல்றான், என்னிலும் பலத்த பலத்த. இங்க வந்திருக்கிற உன்னிலும் பலத்த, உங்களிலும் பலத்தவன் யாரு? யாருங்க? சத்துரு. அதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பலத்த சத்ருவுக்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டுமானால் சாதாரணமா உன்னை விட்டு போக மாட்டான். 18 வருஷம் குடிகொண்டான். என்னிலும் பலத்த சத்ரு பிசாசு பலத்த சத்ருவனால் வல்லவனுக்கு வல்லவனும் உண்டு என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. பிசாசு பலத்த சத்ருவனா, அவனை அதம் பண்ணுகிற இயேசு பெரியவர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க பலத்த சத்துரு சொன்னவன ஒரு பயம் வருது உங்களுக்கு. எப்போ தாக்கிடுவானோ, குடும்பத்தை அழித்துருவானோ, அப்படி ஒரு பயம். என்னிலும் பலத்த, தாவீது அப்படிதான் சொல்லி, என்னிலும் பலத்த சத்ருவுக்கும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். என் பகைஞனுக்கும் என்னை விடுவித்தார். கலங்காதே, பிசாசு பலத்த சத்ரு, இயேசு உன்னை விடுதலையாக்குவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவன் பலத்த சத்ருவானால் உனக்காக யுத்தம் பண்ணி உன் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வருகிற இயேசு என்றைக்கும் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உற்சாகமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த பலத்த சத்ரு நம்மை அழிக்கிறவன். ஆமென். பிசாசு கொல்லுகிறவன். நல்ல ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். கொல்லுகிறவன், அழிக்கிறவன். பிசாசு திருடுகிறவன். அவனுக்கு பேர் எத்தனை பேர்? திருடன், கள்ளன், நயவஞ்சகன், கர்ஜிக்கிற சிங்கம். ஆமென். உன்னை அழிக்கிறவன், உன்னை அழிக்கிறவன். பொருளாதாரத்தை
நொறுக்கி போடுகிறவன் ஜாக்கிரதை. தேவ பிள்ளையே, ஆமென், தேவ சமூகத்திலே வந்திருக்கிறாய். உன்னை அறியாத ஒரு பிசாசு, அவன் பலத்த சத்துரு உனக்கு தெரிவதில்லை. அவன் உன் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு, உன் பொருளாதாரத்திலே குறுக்கிட்டு, பொருளாதாரத்திலே மாபெரும் வீழ்ச்சியை கொண்டு வருகிறான். யார்? இயேசு 10 லட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டத்தை கொண்டு வருவாரா உங்க வாழ்க்கையில? இல்லை. அவன் அழிக்கிறவன். அழிக்கிறவனை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அழிக்கிறவன் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அநேக நஷ்டங்களை நீ சந்தித்திருக்கிறாய். இந்த பகற்காலத்தில் மகிமையின் வீட்டிலே அந்த பிசாசின் பலத்த சத்துருவை அழித்து நீ குலைந்து நடுங்கி இனி வாழ்க்கை எப்படி ஆகும் என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறாயே. உன் குடும்ப வாழ்க்கையில நீ எதற்கென்று பொருளாதாரத்தை கொண்டு பயந்து நடுங்கி போய் கொண்டிருக்கிறாய். அதில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளிடப் போகிறார். இனி எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பை கர்த்தர் தருவார். நஷ்டம் அடைந்ததெல்லாம் போகும். இனி உன் வாழ்க்கையில ஒரு சுபிட்சத்தை ஆவியானவர் கொண்டு வருவார். கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அவன் அழிக்கிறவன். நான் சொன்னேன், பிசாசு ஊழியக்காரரின் ரூபத்திலே அவருக்குள் புகுந்து உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு சீர்குலைவை கொண்டு வந்து விட்டார். கர்த்தர் அதை சரிப்படுத்துவார். ஆமென். என சரிப்படுத்துகிற வேலை இயேசுவின் வேலை. பொருளாதாரத்தை அழிக்கிற வேலை பிசாசின் வேலை. மகிமையின் தேவாலயத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். இந்த பகற்காலத்தில் தேவனுடைய வசனத்தை நம்புங்கள். என்னை அழிக்க நினைக்கிற பிசாசை, பிசாசினிடத்திலிருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலையை இந்த பகற்காலத்தில் இயேசு என்கிற தெய்வம் எனக்கு தரப்போகிறார் என்று நம்புங்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஒரு அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அழிக்கிறவன். குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறவன். கணவனும் மனைவி சந்தோஷமா இருப்பீங்க, அப்படி பாப்பான் பிசாசு. என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க, என்ன பாட்டு சத்தம், என்ன சந்தோஷம். மெதுவா வந்து திருடுகிறவன் ஆயிற்று. எதை திருடுவான்? இருக்கிற இந்த பேரின்ப சமாதானத்தை திருட என்னவெல்லாம் மார்க்கம் உண்டோ அவைகள் எல்லாவற்றை கொண்டு வருவான். ஜாக்கிரதை. உன் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது என்றால் விழித்துக் கொள்ளுங்கள். ஓ, நம்ம குடும்பத்தில் ஒரு திருடன் வந்திருக்கிறான். அழிக்கிறவன் என் குடும்பத்திலே நுழைந்திருக்கிறான் போல இருக்கிறதே. இயேசுவை யுத்தமனும் வல்லமையால் என்னை நிரப்பும். கரங்களுக்கு ஸ்தோத்திரம் அனு. ஹல்லேலூயா. ஆமென். பொருளாதாரத்திலே ஒரு வீழ்ச்சி வருகிறதா? விழித்துக்கொள். அழிக்கிறவன் யுத்தம் பண்ணுவான். 18 வருஷம் இந்த ஸ்திரீயினிடத்தில் இந்த பொல்லாத ஆவி அவளுக்கு தெரியல, மனுஷர்களுக்கு தெரியல, இயேசுவுக்கு மாத்திரம் தெரிந்தது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. போகட்டும். பிசாசு திருடுகிறவன், அழிக்கிறவன், அதம் பண்ணுகிறவன், தரித்திரத்தை கொண்டு வருகிறவன். ஆமென். அப்படிதான் என்ன திருடி வச்சிருந்தான் பல வருஷம். எங்கேயாவது விழுந்து கிடப்பேன். அல்லேலூயா. எங்கேயாவது விழுந்து கிடப்பேன். எங்க அம்மா காதுக்கு சத்தம் போகும், நல்ல பிள்ளைய பெற்றிருக்கிய, பாரு 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 பாரு, அங்க பாரு. என்னம்மா, என் ஏழை தாயினிடத்தில் வந்து சொல்லுவார்கள், உன் பிள்ளைய பாரு, அந்த ரயில்வே ரோட்ல விழுந்து கிடக்கிறான், அந்த பிளாட்ஃபார்ம்ல விழுந்து கிடக்கிறான், மேலெல்லாம் சர்த்தல் பண்ணி வைத்திருக்கிறான். எங்க அம்மா 4 பேரை கூப்பிட்டு வருவாங்க. ஐயோ, 10 மாதம் சம்பந்தனே இந்த பிள்ளைய, சொல்ல சொல்ல இவன் கேட்க மாட்டேங்கானே, இயேசுவே என் பிள்ளையை மாற்றும் என்று சொல்லி 4 பேரை அழைத்து வருவார்கள். 4 பேர் எதுக்கு வந்து பார்த்தால், ஏதாவது வெயிலில், ரோட்டோரத்தில், பிளாட்ஃபார்மில், சந்தையில், ஓடைகளிலே, குளத்தின் அருகிலே, ரயில்வே ரோடுகளிலே விழுந்து கிடப்பேன். 10 மணிக்கு குடித்து வெறித்து விழுந்தால் மாலை வரைக்கும் அதே இடத்துல சர்த்தல், சேரும், வாமிட்டிங், சேரு சகதி, பன்றியை போன்ற ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன? என் தாய்க்கு தேவனுக்கும் உரிமையான என்னை பிசாசு திருடுகிறவன் ஆயிற்றே. ஒரு ஆத்துமா என்னை திருடி அவன் வசமாக வைத்திருந்தான். 18 வருஷம் அந்த பலகீனப்படுத்தும் ஆவி அந்த ஸ்திரீயை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்ததை போல என்னையும் அந்த பிசாசு, அவன் பலத்த சத்ருவாயிற்றே, அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தான். ஆமென். எல்லாரும் சொன்னாங்க, இவன் குடிகாரன், இவன் குடிகாரன், இவன் பாவி, எல்லாம் போய் போய் பாடுறான். ஜெயலலிதா முன்னாடி இருந்து பாடினேன், அங்க இருந்த ஸ்டேஜில் அவங்கள இருந்து உயர்த்தி பாடினவன். அப்படிப்பட்ட ஒரு பொறுக்கியாய், போக்கிரியாய் இருந்தேன். பிசாசுடைய கட்டுப்பாட்டில் நீ வைத்திருந்தா. அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள், ஆண்டவரே என் பிள்ளையை மாற்றும் மாற்றும். ஜெபமே ஜெயம். உன் பிள்ளையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவனை அறிந்து கொள்ளுங்கள். அவன் பலத்த சத்துரு.
உன் கணவரை ஒருவன் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான், அவன் சத்துரு. உன் மனைவியை ஒருவன் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான், அவன் பலத்த சத்துரு. உன் பிள்ளைகளை இயக்கிக் கொண்டிருக்கிறவன் பலத்த சத்துரு. கண்ணீர் பிடிக்கிறாய், கண்ணீர் பிடிக்கிறாய். 4 பேர் தூக்கிட்டு போவாங்க, வீட்டில் கொண்டு போட்டுவா, ஸ்மெல் வரும். அப்படி இந்த குளத்துல போட்டு அலோ போட்டு கழுவி அப்படி சந்தில கொண்டு தான் போடுவாங்க. அப்புறம் போதையெல்லாம் தெளிஞ்சு கொஞ்சம் நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போறோம். அப்பா குடிக்காதே, குடிக்காதே, இந்த விக்கிரகத்தை எல்லாம் பாடி துதிக்காதே, இயேசுவின் பிள்ளையாய் மாறு. அப்படியே போதையில சாப்பிட்டு கொண்டிருப்பேன். அந்த சாப்பாட்டை எடுத்து அப்படி 10 மாதம் சுமந்தனை பெற்றெடுத்த என் ஏழை தாயின் முகத்தில் கொட்டி விடுவேன். முகமெல்லாம் எச்சி, சில நேரம் அடித்து உதைத்து விடுவேன். இப்படி ஒரு குழந்தையா என்று என்னை தூற்றினார்கள். வாழ்க்கை பிசாசின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. ஏனென்றால் அவன் என்னை அழிக்க ஏவினான், நினைத்தான். என்னை திருடி அவன் வசமாக வைத்திருந்தான். இந்த பகற்காலத்தில் கணவன் உங்கள் கணவரை பிசாசு திருடி வைத்திருக்கிறாரோ, இந்த பகற்காலம் விடுதலையின் நேரம். உங்கள் பிள்ளைகளை கர்ச்சிக்கிற சிங்கத்தின் வாயில் உங்கள் பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்களோ, பகற்காலம் விடுவிக்கிற ஒரு வேளை. ஒருவேளை உன் தனிப்பட்ட ஜீவிதம் பிசாசின் கட்டுப்பாட்டிற்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறாயோ, ஐயோ என்னால் விடுபட முடியவில்லையே, இயேசு நமது மத்தியில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா உனக்கு ஒரு விடுதலை உண்டு என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? சில பேர் பிசாசின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தும் அவள் அங்கே இருந்தாள். எங்கே இருந்தாள்? தேவனுடைய ஆலயத்தில். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லோரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் சரீரத்தில் இருக்கிற பிசாசின் வல்லமை அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனா எங்க வருவாங்க? ஆலயத்திற்கு வருவார்கள். நீயும் புலம்புகிறாய், என்னன்னே தெரியல, என்னன்னு தெரியல. கவலைப்படாதே. உன்னை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிற உன்னை அறியாத அந்த ஞானமான பலத்த சத்துருவை வீழ்த்தி வேரோடு பிடுங்கி இன்றைக்கு கர்த்தர் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் உன்னை கொண்டு வருவார். ஆமென். கரங்களை நீ தேவனுடைய சமூகத்தில் வந்திருப்பதினாலே, தேவனுடைய வீட்டை தேடி வந்திருப்பதினாலே கர்த்தர் அவர் வசமாக உன்னை திருப்ப போகிறார். அல்லேலூயா. அவர் கட்டுப்பாட்டிற்குள் உன்னை இன்று முதல் இயக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளை பிசாசு தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறானா? வருகின்ற நாட்களிலே ஆராதனைகளை கொண்டு வாருங்கள். எப்படியாகிலும் அவன் இங்கே கொண்டு வாருங்கள். அவள் அங்கே இருந்தாள். உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? அங்கே இருந்தாள். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு பழைய பாட்டு எனக்கு ஞாபகத்திற்கு, எங்கே ஓடுவாய் நல்லவர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. விடுதலையின் பகற்காலம் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப் போகிறார். நம்பிக்கையோடு இரு. ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி ஆமென், பிரைஸ் காட். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒருவர் கூட மௌனமாக இருக்க வேண்டாம். இன்று விடுதலையின் பகற்காலம். உன் கணவரை மீட்டு விடுகிற ஒரு பகற்காலம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் மீட்கப்படுகிற பகற்காலம். எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய். பாவ மன்னிப்பார் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம்தானே. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. எண்ணிப்பார் உன் வாழ்நாளை எண்ணிப்பார். எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், இயேசு. எல்லோரும் கரங்களை உற்சாகமாய் எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய். கிருபை கிருபை கிருபை, இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய். எல்லோரும் கரங்களை உற்சாகமாய். ஹல்லேலூயா. திருடுகிறவனை அழிக்க வந்திருக்கிற தெய்வம்,
பலத்த சத்துருவை நிர்மூலமாக்குகிற ஆண்டவர். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா சிறை கட்டுகள் உடையட்டும். In the name of Jesus. மகிழ்ந்து கலிகூர் பெரிய காரியங்களை செய்யும் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணைக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை கற்றுத் தருவார். உலக இன்பம் ஒரு நிமிஷமே, உன்னத இன்பம் நித்திய காலமே. ஓஹோ ஆமென். உலக இன்பம் ஒரு நிமிஷமே, உன்னத இன்பம் நித்திய காலமே. பாவ மன்னிப்பான் பரலோகமே, பாவத்தின் பலம் நரகம்தானே. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. எண்ணிப்பார் உன் வாழ்நாள், எண்ணிப்பார். எங்கே ஓடுவார், எங்கே ஓடுவாய் இயேசுவின் நிலவரங்களை பாடுவோம். எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய். ஹல்லேலூயா ஜீசஸ் ஆமென். எங்கே ஓடுவாய். ஹல்லேலூயா. வா என்று அழைக்கிறார். என் கட்டுப்பாட்டிற்குள் வா. நீ திருடுகிறவரின் கரத்தில் இருக்கிறாய், அழிக்கிறவனின் கரத்தில் இருக்கிறாய். வாலிபனே, அவன் உன்னை அழிப்பான், ஜாக்கிரதை. உன்னை அழித்து விடுவான், உன்னை நிர்மூலமாக்குவான். அழித்து தீர மட்டும் அவன் ஓய்வதில்லை. 18 வருஷம் ஒரு ஆவி அவளுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தை நேசித்த ஒரு ஸ்திரீ. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனைகள், பாரங்கள், வேதனைகள் வரும்போது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறோம், விலகி ஓடுகிறோம், விலகி ஓடுகிறோம். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி, தம்பி பிள்ளைக்கு ஐயோ மனதெல்லாம் சரியில்லை வந்து ஜெபம் பண்ணி, நானும் தாகத்தோடு வேறொரு ஊழியக்காரை அழைத்து கொண்டு போய் அங்கே ஜெபித்தோம். ஆனால் நம்பிக்கை இல்லை. பாருங்கள், மாலை நேரத்தில் மந்திரவாதியினிடத்தில் அவனை கொண்டு போய் 5000 ரூபாய் பணம் கட்டி அவனை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் போட்டு இதோ மந்திரம் சொல்லி அனுப்புவதற்கு 5000 ரூபாய். போய் ஜெபித்த ஊழியக்காரனுக்கு ஒரு கிளாஸ் சுக்கு காப்பியும் காஞ்சி போன மிச்சர். நல்லா இருக்கு கதை. ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத மந்திரவாதிக்கு 5000 ரூபாய். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு பழைய சுக்கு காப்பியும் காஞ்சி போன மிச்சர்ல கொஞ்சம் வச்சு, பாஸ்டர் மந்திரவாதிக்கு 10000 ரூபாய் கொடுத்து தகடு வச்சேன். அப்படியா? நாங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து அதை எடுக்கணும். எவ்வளவு கொடுத்தீங்க? 12000 ரூபாய் கொடுத்தேன். எங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? வீட்டுக்காரி கொஞ்சம் பொரிகடலையும் கொஞ்சம் சுக்கு காப்பியும் போட்டு வச்சிருக்கிறா உங்களுக்கு. ஆமென் சொல்லுமா. ஆமென். ஹல்லேலூயா. அள்ளி கொடுக்கணும் ஊழியத்திற்கு. ஹல்லேலூயா. அந்த பொரிகடலையும் வாங்கி தின்னுக்கிட்டு சுக்கு காப்பி குடிச்சிட்டு இயேசுவின் நாமத்தினாலே 6 கலயங்களை எடுத்தேன். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், இயேசு நல்லவர். இன்னைக்கு ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். பிசாசுக்கு மருத்துவமனைக்கு லட்சம், ஊழியக்காரனுக்கு வலிக்கும். நீயும் ரசிக்கப்படணும், உன் மணி பர்ஸும் ரசிக்கப்படணும். ஆமென் சொல்லும். ஆமென். சில நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர். ரொம்ப நல்லது. உங்க பாக்கெட்ல இருக்கிற மணி பாக்ஸ் ரசிக்கப்பட்டிருக்கா தெரியல, அது ரசிக்கப்படணும். பீரோ இருக்கிற பொருள் எல்லாம் ரசிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சட்டை அயன் பண்ணல, நேற்று பேப்பர்ல வச்சு கசங்கி போச்சு. நம்ம பாஸ்டர், உங்க பாஸ்டர் என்ன அன்பு. ஐயோ பாஸ்டர் சட்டை கசங்கி போயிருக்கே. நான் இல்ல அயன் பண்ணினா சரியா போச்சு. இல்ல இல்ல இல்ல, உடனே பாருங்க 3 சட்டை வாங்கி கொடுத்துட்டார். அதான் போட்டு நிற்கிறேன். நானும் போட்டேன், என் கூட வந்த பிரதருக்கும் கொடுத்தேன், நீங்களும் போட்டுக்காங்க. பாஸ்டர் 3 சட்டை வாங்கி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு நல்லவர். போகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பகற்காலத்தில் இயேசு உன்னை விடுதலையாக்குகிற தெய்வம். அவள் அங்கே இருந்தாள், தேவனுடைய சமூகத்தில் இருந்தாள். ஆமென் சொல்லுவோம். ஆமென்.